தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னையில் பணியை புறக்கணித்து வீட்டில் முடங்கி கிடக்கும் தூய்மை பணியாளர்கள் வரும் 18ஆம் தேதி கோட்டையை நோக்கி பேரணி செல்லவிருப்பதாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 மற்றும் 6 இந்த பகுதியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள், குறிப்பாக தனியார் மயமாக்கப்பட்டதை தொடர்ந்து, அதுவும் ராம்கி நிறுவனத்தால் அவர்களுக்கு அந்த பணியாற்றக்கூடிய ஊதியம் குறைந்ததால் மற்றும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்தி வந்தார்கள். அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியும் வந்தார்கள். ஒவ்வொரு முறையுமே இவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடந்தாலும் சரி, இல்லத்திற்கே சென்று நேரடியாகவே அவர்களை அப்புறப்படுத்தும் பணி நடந்துவிட்டு வந்தது. இப்பொழுது வருகின்ற 18ஆம் தேதி அந்த போராட்டம் ஒரு பேரணியாக செல்ல உள்ளார்கள். அவர்களை பொறுத்தவரை இல்லத்திலே முடங்கி கிடக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். என்றால் இதுவரை தொடர்ந்து நமக்காக பணியாற்றி கொண்டிருந்த அவர்கள் இன்று அவர் இல்லத்திலே இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இது குறித்து அந்த பெண்களிடம் நம்மளும் கேட்போம். ஏனென்றால் இந்த பணியை தவிர அவர்கள் வேறு எந்த பணிக்கு திடீரென்று செல்ல முடியாது என்ற நோக்கம் தான் அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. என்னென்றால் உடனடியாக எங்களுக்கு இந்த ஊதிய உயர்வு பெற வேண்டும், மாநகராட்சி நிர்வாகம் தங்களை அதாவது முழுவதுமாகவே அவர்கள் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது அவர்கள் விருப்பமாக உள்ளது. நாம் இது குறித்து அவர்களுக்கு வணக்கம் என தொடர்ந்து நீங்கள் முதல் நன்றி. ஏன்னா எங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வந்தீங்க. இப்போது இந்த போராட்டத்தை என்ன சொல்கிறாங்க மாநகராட்சி நிறுவனம்? நீங்கள் ஒவ்வொரு விதத்தில் போராட்டம் நடத்திட்டு வர்றீங்க. இப்போ எத்தனை பேர் இந்த தொடர்ந்து வீட்டிலே முடங்கி இருக்கிறீங்க? மொத்தம் 2000 பேர் இருக்கிறோம். 2000 பேர் இருக்குல்ல, அந்த கவுன்சிலர் ஆளுங்க அவங்க மட்டும்தான் போய் ஜாயின் பண்ணிங்க. மிரட்டல்னால போயிருக்காங்களே தவிர அவங்களா போய் சேரல. மிரட்டலுக்கு அவங்க வீடு தரேன் அது தரேன்னு சொல்லி போனவங்க தான் ஜனம் இருக்கிறாங்களே தவிர மற்ற பேர் எல்லாருமே வேலை இல்லாமல் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருக்கிறாங்க. கஷ்டம் இருந்தாலும் சரி, நாங்கள் சென்னை மாநகராட்சிக்குள்ளே தான் போனோம். தனியார் மையம் ராம்கிக்குள்ளே மெயின் போக மாட்டோம். நாங்கள் சென்னை மாநகராட்சி மூலிமா தான் நாங்கள் சம்பளம் வாங்கணுன்ட்டு நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். எதுவுமே இல்லையா சார்? 2 மாதமாக வீட்டில் இருக்கிறோம். எதுவுமே இல்லாத, வேலைக்கு போக முடியாத, இதுக்கு போக முடியாத, வீட்டில் உக்காந்து இருக்கிறோம். எதுவும் கிடையாது. நாங்கள் வேலை இதுதான் கார்பரேட் சேர்ந்துடணுன்னா ஒரு இதில் தான் இருக்கிறோம். நாங்கள் கான்ட்ராக்ட் வேணாம் எங்களுக்கு. கணவர் இல்லாதவங்க, கணவர் இருந்து பிரயோஜனம் இல்லாதவங்க எல்லாமே அவங்க தான் நாங்கள் இருக்கிறது. யார் ஒருத்தராக சொல்ல முடியும் சொல்லுங்கள் சார்? எல்லாமே அந்த கஷ்டப்படுறவங்க தான். பிரச்சனை இருக்குது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலை 2 மாதம் வேலை இல்லாமல் வீட்டில் உக்காந்து இருக்கிறேன். எங்கே போனாங்கன்னு வேலை இல்லைன்னு துரத்துறாங்க. நம்மளுக்கு இந்த வேலை தான் வேணும், கடைசி வரைக்கும் இந்த வேலை தான். நம்ம 9 வருஷம் வேலை செய்யணும். இப்போ திடீர்னு வேலை இல்லாமல் நீங்கள் போங்கம்மா வீட்டுக்கு போமான்னு எங்கே போய் உக்காந்து? வீட்டில் தான் உக்காந்து இருக்கிறேன். எங்கே போகிறதுக்கு வழி இல்லாமல் உக்காந்து இருக்கிறேன்னு. நாங்கள் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் நாங்கள் ஒரு கஷ்டமாக அப்படி நடந்துக்கிட்டே வரோம். எங்கள் ரொம்ப முடியாமல் இருக்கிறேன். இந்த காவல்துறை ரொம்ப அதிகாரம் எடுக்குது கையில். என்னங்கடி உங்களுக்கெல்லாம் இன்னும் ஒருத்தன் போராட்டம் தேவையா அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு அடிச்சுட்டு இதுங்க நடிக்குதுங்கோ அப்படின்ட்டு தகாத முறையிலெல்லாம் பேசுகிறாங்க. இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அடுத்த கட்டமாக அவர்கள் பேரணியாக செல்வாங்க. ஆனால் தொடர்ந்து நம்ம இந்த பகுதியை பார்க்கும் பொழுதே அந்த பெண்கள், அதாவது மக்களுக்காக பணியாற்றிய பெண்கள் இப்பொழுது முடங்கி கிடப்பது ஒரு வேதனை அளிக்கும் விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் அன்பழகன்.